Hi friends, welcome to UPIX Tamil Vlog. இன்றைக்கு நம்ம சேனல்ல கருவேப்பிலையின் மருத்துவ குணங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். வீடியோ பயனுள்ளதா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கருவேப்பிலை சாப்பிட்டால் தலைமுடி நன்றாக வளரும் என்று அனைவருக்கும் தெரியும். சித்த மருத்துவத்தில் கருவேப்பிலைக்கென்று தனி இடம் உள்ளது. கருவேப்பிலை நோய் எதிர்ப்பு சக்தியாக திகழ்வதுடன் தோலின் நிறத்தையும் பொலிவுடன் வைத்திருக்க உதவுகிறது. இளநரையை தடுப்பதில் கருவேப்பிலைக்கு இணை வேறு கிடையாது. கருவேப்பிலையை அடிக்கடி பயன்படுத்தினால் உடலில் தேவையற்ற கொழுப்பும் சேராது. கருவேப்பிலை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. இதனால் சர்க்கரை நோயாளிகளின் வரப்பிரசாதம் தான் இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது, ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகிறது. அனீமியா உள்ளவர்கள் இந்த கருவேப்பிலையை அடிக்கடி சட்னி செய்து சாப்பிடலாம். இரத்தம் விருத்தியாகும், இரத்த சிவப்பணுக்களின் அளவும் அதிகரிக்கும், நல்ல கொழுப்புகளை அதிகரிக்க உதவும் இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் தலைமுடி நன்றாக வளரும். கருவேப்பிலை கல்லீரலில் தங்கியுள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் முழுவதுமே வெளியேற்றிவிடும். அத்துடன் கல்லீரலுக்கு பாதுகாப்பு தரும். பச்சை கருவேப்பிலையில் சாறு எடுத்து குடித்து வந்தால் பார்வை கோளாறுகளை தடுப்பதுடன் முதுமையில் ஏற்படும் கண்புரை நோயின் தாக்கத்தையும் தடுக்கும். காசு கொடுத்து வாங்கி வரும் காய்கறிகளில் இலவசமாக ஒட்டி கொண்டு வரும் இந்த கருவேப்பிலையில் எத்தனை நன்மைகள் இருக்கு அப்படின்றத இன்றைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. உணவு சமைச்ச உடனே அதை நம்ம பரிமாறும் பொழுது முதல்ல இந்த கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சுட்டு தான் நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிப்போம். இனி அப்படி இல்லாமல் அதோடைய மருத்துவ குணங்கள் தெரிந்ததுனால நீங்கள் அதை அன்றாடம் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.